வணக்கம், I am Srika and welcome back to Tamil Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அக்ஷய திருதி. அது வந்து இன்றைய பொழுது நம்ம வந்து சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல டிவி ரேடியோ எதை பார்த்தாலும் மக்கள் வந்து அக்ஷய திருதி, நகை கடைக்காரவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இதை பத்தியே தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து இந்த ஒரு தினத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்ப வந்து நம்ம அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தா கூகுள்ல வந்து என்ன வருதுன்னா, நான் தட்டிட்டு ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்துச்சு. அதை தட்டினோடனே அதுல ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன வந்துச்சுன்னா, அக்ஷய திருதி ஆல்சோ நோன் as அக்ஷா தேஜ், அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபார் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பட் டு பி வெரி ஆனஸ்ட், இப்போ லேட்லி ஓரிரு ஆண்டுகளா தான் வந்து இந்த அக்ஷய திருதி அப்படிங்கிறது மக்களிடையே வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் when I was growing up, நான் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறப்போ யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நான் படிக்கிறப்போ யாருமே அக்ஷய திருதி அப்படி உன்னோட எக்ஸிஸ்டன்ஸே வந்து நமக்கு தெரியாது. பட் எப்போ சோஷியல் மீடியா வந்துச்சு, ஆக்சுவலி எப்போ சோஷியல் மீடியா வந்துச்சுன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ லேட்லி ரொம்ப ஃபியூ இயர்ஸாக தான் வந்து அக்ஷய திருதி அப்படிங்கிறது வந்து இன் ட்ரெண்டாக இருக்கு. மக்கள் வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நகை கடை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து எப்படி கூகுள் மனசாட்சியே இல்லாமல் நம்மகிட்ட ஒன் ஆஃப் த மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியல. அண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பொங்கல் எடுத்துக்கோமே. பொங்கல்ங்கிறது நம்ம தமிழவங்களோட ஃபெஸ்டிவல், நம்மளோட புத்தாண்டு. ஸோ அதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கு. நம்ம வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம், ஏன் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட் மாதிரி இருக்கு. இப்போ அக்ஷய திருதியும் வந்து கூகுள் வந்து மேஜர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி, எப்படிதான் செலிப்ரேட் பண்ணணும் அதையும் நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாக்குறப்போ நிறைய வெப்சைட்ல நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே கியூமுலேட்டிவா தான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் திங், அக்ஷய திருதி இது வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, ஹிந்து மித்தாலஜில வந்து பாண்டவர்கள், கௌரவர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா மகாபாரதத்துல. ஒரு நாள் பாண்டவர்களை வந்து கிருஷ்ணர் பார்க்க வரப்போ அவர் வந்து சொல்லிட்டு வரல, டக்குன்னு வந்துட்டாரு. ஒரு கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு வந்தாங்கன்னா நம்ம வந்து பெருசாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். அதான் கிருஷ்ணர், அதாவது கடவுளே வந்து பார்க்க வராருன்னா அந்த மித்தாலஜில வந்து அவங்க வந்து எந்த ப்ரிப்பரேஷனுமே எதுவும் பண்ணல. அப்போ வந்து பாண்டவர்கள் அவங்க வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணாததுனால அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களால வந்து உங்களுக்கு பெரிய விருந்து உபசரிப்பு செய்ய முடியல, ஏன்னா நீங்க டக்குன்னு வந்ததுனால we were not prepared for this, எங்களை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவர் சாப்பாடு இதுல இருக்கிற ஒரு ஹர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி would be like துளசி or anything. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹர்பை வச்சு அவங்கள வந்து மன்னிச்சுட்டு அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்ஷய பாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெரி சிமிலர் டு மணிமேகலையில வச்சிருந்த அமுத சுரபி. பட் அமுத சுரபியில வந்து அல்ல சோறு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அக்ஷய பாத்திரத்துல வந்து எடுக்க எடுக்க செல்வங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கொடுக்கப்பட்ட நாள் தான் வந்து அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அக்ஷய பாத்திரம். ஸோ இட் பிகேம் அக்ஷய திருதி நாள். அண்ட் இன்னொன்று வந்து என்ன ஒரு மித்தாலஜி கதை இருக்குன்னா, லார்ட் குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் வந்து செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்புறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பொறுப்பு வழங்கப்பட்ட நாள் வந்து அக்ஷய திருதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து செல்வம் சம்மந்தப்பட்டதா இருக்கிறதுனால அக்ஷய திருதி அன்னைக்கு செல்வம் வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. வேற என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து நிறைய பேர் ராக் சால்ட், அதாவது கல்லுப்பு வாங்குவாங்க. சமைக்கிறதுக்கு கிடையாது, கல்லுப்பு வாங்கி அதை வச்சிருந்தோம்னா நம்ம கிட்ட வந்து செல்வம் குமியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து நிறைய பேர் அக்ஷய திருதி அன்னைக்கு ராக் சால்ட், அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கணும், சில்வர் வாங்கணும், வீடு வாங்கணும், காடி வாங்கணும், இந்த மாதிரி வெல்த் எல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த ராக் சால்ட்டுமே வந்து ஃபார்ம் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குவாங்கன்னு எழுதிருந்துச்சு. பிசைட்ஸ் தட் அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் மாதிரி படித்தேன். அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, மற்ற நாள்லாம் பண்ணலாம், அந்த ஒரு நாள் மட்டும் பண்ணக்கூடாது. யாருக்கும் வந்து காசு கொடுக்கக்கூடாது, கடனுக்கு யார்கிட்டையும் வந்து காசு கொடுக்கக்கூடாது, காசு வாங்கக்கூடாது. வேற என்ன, யார்கிட்டையும் வந்து நாள் அன்னைக்கு சண்டை போடக்கூடாது, மீதி இருக்கலாம் சண்டை போடலாம், அந்த அக்ஷய திருதி நாள் அன்னைக்கு வந்து சண்டை போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து மெயின் திங்ஸ் தட் வி ஷுடன்ட் டூ ஆன் அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல இருந்துச்சு. ஓகே, கீப் தட் அபார்ட். நம்ம வந்து அக்ஷய திருதியோட ரியாலிட்டி பத்தி பேச போறோம். அக்ஷய திருதியோட ஸ்டாரி ஆஃப் ஆரிஜின் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்களா?
அக்ஷய திருதி வந்து ஏன் செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மகிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க? அதெல்லாம் வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் தட் பெனிஃபிட்ஸ் நோபடி. அக்ஷய திருதிக்கு வந்து ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, அக்ஷய திருதிக்கு வந்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கறதான் வந்து யோசிப்பாங்க. அக்ஷய திருதிக்கு வந்து ஆக்சுவலி மித்தாலஜிக்கலி ஸ்பீக்கிங் அக்ஷய திருதிக்கு வந்து நம்ம வெல்த் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. வெல்த்னா வந்து அது காடியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், புது பிசினஸா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். இட் குட் பி எனி ஃபார்ம் ஆஃப் வெல்த். பட் இப்போ வந்து அதுவும் குறிப்பா நம்ம நாட்டுல வந்து அக்ஷய திருதிக்கு வந்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லார் மைண்ட்லயும் இருக்கு. ஏன்? பிகாஸ் நகை கடைக்காரங்களோட அட்வர்டைஸ்மெண்ட். அக்ஷய திருதியை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டிவிலயா இருக்கட்டும், சோஷியல் மீடியால இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா நல்லது அப்படிங்கிறது தான் வந்து எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். அது நல்லதுங்கிறது வந்து யார் நல்லது அப்படிங்கிறது கூட நம்மள நிறைய பேர் தெரியாது. மித்தாலஜிக்கலி என்ன சொல்றாங்கன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குற வெல்த் வந்து அதோட வேல்யூ வந்து குறையவே குறையாது. இப்ப வந்து நம்ம என்ன வெல்த் வாங்கினாலுமே வந்து சூசு நீலாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, டக்குன்னு வரல. டிப்ரிசியேஷன். ஸோ அதை வந்து நம்ம அந்த பொருளை வாங்குறப்போ அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும். நம்ம அதை பாய்க்க அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அந்த வெல்த்தை வந்து நம்ம விற்கிறப்பையோ கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்குறப்போ நம்ம வாங்குற விலை வந்து இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ரிடக்ஷன் ஆஃப் வேல்யூ வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குற வெல்த்துக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. விச் kinda doesn't make any sense எனக்கு கேட்டுக்கிட்டோம்னா. பிகாஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு காடி வாங்குறேன், ஒரு BMW மெர்சிடிஸ் காடியே வாங்குறேன்னு வச்சுக்கோமே, அக்ஷய திருதி அன்னைக்கு கான்ஃபிடென்ஸ் வாங்குறேன்னே வச்சுக்கோமே, ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே வேல்யூல இருக்க போதா? கான் பி ரைட். பிகாஸ் நம்ம இந்த காடி பாய்க்கிறோம், அஃப்கோர்ஸ் அது வந்து டிப்ரிசியேஷன் ஏற்படும். எப்படி பார்த்தாலுமே அது வாங்குறப்போ இருக்கிற விலை வந்து அந்த காடியை விற்கிறப்போ எனக்கு கிடைக்க போறது கிடையாது. மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. பட் நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ரோடுவா காடி வாங்கினாலுமே அதுதான் வந்து வெஹிக்கலோட நார்ம். ஸோ அது அப்படிதான் இருக்க போகுது. ஒரு சில அதர் ஃபார்ம் ஆஃப் வெல்த், இப்போ வீடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்னா, வீடு வந்து பொதுவாக வாங்குறதோட விற்கிறப்ப வந்து கூடியாதான் இருக்கும். பட் அதுக்குமே வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கு. ஆனா விலைவாசி உயர்வுனால அந்த வீட்டு விலை ஏறுது இல்லையா, அந்த வேகத்துக்கு டிப்ரிசியேஷன் இல்லாததுனால பொதுவாக வீடுலாம் வந்து வாங்குறப்போ இருக்கிறதோட விற்கிறப்போ வந்து ஒரு சில நேரத்துல கூட விலை போகும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம இவாலுவேட் பண்றப்போ அது கூட விலை போவோம். தங்கமே வந்து எப்பயும் சொல்லுவாங்க விலை குறையவே குறையாது, கூடிக்கிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து அந்த வெல்த்தோட, அந்த ஃபார்ம் ஆஃப் வெல்த்தோட நேச்சர். அது வந்து நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கினாலும் ஒண்ணுதான், பொங்கல் அன்னைக்கு வாங்கினாலும் ஒண்ணுதான், என் பிறந்த நாள் அன்னைக்கு வாங்கினாலும் ஒண்ணுதான். இட்ஸ் த சேம் திங். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஏன் அக்ஷய திருதியை மட்டும் மக்கள் இந்த அளவுக்கு ஸ்பெஷலா பாக்குறாங்க? ஆக்சுவலி இந்த அளவுக்கு மக்கள் ஸ்பெஷலா பார்க்கல, இந்த அளவுக்கு ஸ்பெஷலா பார்க்கிற வகையில வைக்கிறாங்க. யார் வைக்கிறா? பிசினஸ் பீப்புள் இன் கொலபரேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா. இப்போ ஐ ஹர்ட் ஃப்ரம் பீப்புள், காலில இருந்து ரேடியோல எல்லா நகை கடைக்காரங்களும் அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்குங்க, அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் சோஷியல் மீடியால பார்த்தேன், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நகை கடைக்கு போய் நகையை பார்த்து அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்குங்க, உங்ககிட்ட செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் வந்து அக்ஷய திருதிக்கு அக்ஷய திருதிக்கு நாள்லாம் வாங்கினா என்கிட்ட செல்வம் பெருகாது? அப்ப வாங்குறதுலாம் வந்து தங்கத்தோட ரேட் குறையும். ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் த சேம் திங். பட் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், அவங்களோட பிசினஸ் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ஷய திருதி அப்படிங்கிற நேம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க. மோர் ஓவர் இது வந்து நான் பார்த்திருக்கேன், அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கினாலுமே வாங்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல அவங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் வந்து நகை வாங்குற அளவுக்கு இருக்காது. பிகாஸ் நகைங்கிறது 10 வழி 20 வழி விஷயம் கிடையாது, கொஞ்சம் விலை கூட உள்ளது. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல இருக்க மாட்டாங்க, நாட் இன் த பொசிஷன் டு டூ தட். பட் அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்குனா நல்லது, அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட நகைலாம் வந்து கூட ஆரம்பிச்சிடும், நம்மளோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து காசை கடனுக்கு வாங்கி நகை வாங்குறது, கடைக்காரங்கள்ட்ட வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு காசு கட்டி நகை வாங்குறது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் டைம்ல இருக்கிற பீப்புள் கூட இந்த ஒரு பிலீஃபை நம்பி
அவங்களோட கடனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிற ஃபைனான்சியல் சுச்சுவேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்ட் ஆக்கி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போய் அக்ஷய திருதிக்கு நகை வாங்குற கதைகள் வாங்கின நபர்கள் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த அக்ஷய திருதி நகை வாங்கினா நல்லது அப்படிங்கிறது வந்து நம்மளோட மூளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கு. மார்க் மை வேர்ட், இன்னும் ஒரு 10 வருஷத்துல 15 வருஷத்துல கண்டிப்பா நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல, அப்போ வாட்ஸ்அப்னு ஒன்று இருந்துச்சுன்னா இல்லைன்னா அப்போ ஃபேமஸா இருக்கிற சோஷியல் மீடியால வந்து ஹாப்பி அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிரீட்டிங்ஸ் மெசேஜஸ் வந்து வரதான் போகுது. அந்த அளவுக்கு வந்து பீப்பிள் ஆர் கமர்ஷியலைசிங் திஸ் அக்ஷய திருதி. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். நாட் டு கண்டெம் எனிஒன் ஹூ பாய்ஸ் நகட் ஆன் அக்ஷய திருதி, பட் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் இது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏன் செய்கிறோம், ஏன் நல்லது, எப்படி நல்லது, உண்மையிலேயே இது நல்லதா, மற்ற நாள் செஞ்சால் நல்லது இல்லையாமே, என்ன ஸ்பெஷல் எது ஸ்பெஷல் எல்லாமே கேட்டு செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு நல்ல ஆஃப் கிடைக்கும், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல ரேட் கிடைக்கும். ஸோ நம்ம உண்மையிலேயே நகை வாங்கணும், நம்ம வீட்டில் வந்து அந்த நீடு இருந்துச்சுன்னா இந்த டேயில் இருக்கிற ப்ரொமோஷனை யூஸ் பண்ணிட்டு நகை வாங்குறது வந்து இட் இஸ் அ குட் திங். பட் டோன்ட் டூ இட் ஆன் த நேம் ஆஃப் அக்ஷய திருதி, டூ இட் பிகாஸ் தேர்ஸ் அ குட் சேல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.